மே மாதம் மரியாளின் வணக்க மாதத்தின் 19ஆம் நாள். தேவ மாதாவுக்கு வியாகுலம் உண்டாக்கின 3 முகாந்தரங்களின் பேரில், முதலாவது, இயேசுநாதர் படாத பாடுபட்டு மரிப்பார் என்றும், இரண்டாவது, இயேசுநாதர் வேதம் போதிக்கிற வேளையில் மிகுந்த துன்பதுயரங்கள் அனுபவிப்பார் என்றும், மூன்றாவது, அநேகம் பாவிகளுக்கும் அவர் பட்ட பாடுகள் வீணாகப் போகுமென்றும் தேவமாதா அறிந்து மனவேதனைப்பட்டதும். ஒன்றாவது, தேவமாதா தமது குமாரனுக்கு சம்பவிக்கப் போகும் அனைத்தையும் தூர திருஷ்டியினால் முன் அறிந்திருந்தாள். ஆனதால் அவருடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது அந்த திருமுகம் இரத்தத்தினாலும் அசுசியான உமிழ் நீரினாலும் அவலட்சணமாகியதென்றும், அவருடைய திருக்கைகளை பார்க்கும் பொழுது அவைகள் இரும்பு ஆணிகளினால் ஊடுருவப்படும் என்றும், அவருடைய திருச்சரீரம் காயம்பட்டு சிலுவையில் அறையப்படும் என்றும் அறிந்திருந்தாள். மீண்டும் தேவாலயத்துக்கு போய் அதில் வேத முறைமையின்படி சர்வேஸ்வரனுக்கு யாதோர் பலியை ஒப்புக்கொடுக்கிறதை பார்க்கும் பொழுது, தம்முடைய குமாரனாகிய இயேசுநாதர் தமது இரத்தமெல்லாம் சிந்தி மனிதர்களை மீட்க பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு தம்மை ஒப்புக் கொடுப்பார் என்றும் நினைத்து கொண்டு வருவாள். இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் தேவமாதா முன்னறிந்து மனதில் இடைவிடாமல் தியானித்ததினால் அன்னை சொல்லனா மனோ வியாகுலம் அனுபவித்தாள். ஆனால் நரகத்தினின்று நம்முடைய ஆத்துமங்களை மீட்பதற்கு இவையெல்லாம் வேண்டியிருப்பதால் தேவமாதா பட்ட கிலேசம் எவ்வளவாக இருந்தாலும் அதை பொறுமையோடு அனுபவித்து ஒருபோதும் முறைப்படாமல் இருந்தாள். அன்னை நமக்காக பட்ட கிலேசமானது வீணாகாதபடிக்கும் நமது ஆத்துமம் கெட்டுப்போகாதபடிக்கும் அன்னையை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோமாக. இரண்டாவது, தேவமாதா வியாகுலம் அனுபவித்ததற்கு 2ஆம் முகாந்தரம் என்னவென்றால், தமது குமாரனாகிய இயேசுநாதர் படுகிற வருத்தங்களையும் எளிமைத்தனத்தையும், அவருடைய விரோதிகள் அவர் பேரில் வைத்த வர்மம் காய்மகாரத்தையும், அவருக்கு வருவித்த நிந்தை அவமானங்களையும், அவர் மீது சொன்ன அபாண்டம் பொய் சாட்சி முதலான துன்பங்களையும் கண்டு தேவமாதாவின் ஆத்துமத்தில் அதிக கஸ்தியுண்டானதுமல்லாமல் அது எல்லாவற்றையும் தமக்கு செய்தாற்போல அனுபவித்தாள் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் இவை தேவ சித்தத்தின்படியே நடக்கிறதென்றும், இயேசுநாதர் அந்த துன்பங்களுக்கு மனப்பூர்வமாய் உட்படுகிறார் என்றும் அறிந்து தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தமக்கு வந்த துன்பத்தை வெகு பொறுமையோடு சகித்து வந்தாள். நாமும் தேவமாதாவைப் போல நமக்கு துன்பம், சலிப்பு, வருத்தம், நோய், வியாதி, வேதனை முதலியன வரும் வேளைகளில் அவையெல்லாம் சர்வேஸ்வரனுடைய உத்தரவின்படியே சம்பவிக்கும் என்று நினைத்து பொறுமையோடு சகித்து முறைப்படாது இருக்க கடவோம். மூன்றாவது, ஆனால் தேவமாதா மீளா துன்பங்கள் அனுபவித்ததற்கு விசேஷமான முகாந்தரமானது, சர்வேஸ்வரன் அனுப்பின மீட்பரை மனிதர்கள் அறியாமல் அவருடைய திவ்ய போதனை முதலான உபகாரங்களை சிந்தித்து வருகிறதையும், தங்களை மீட்க வந்த இயேசுநாதருக்கு அவர்கள் காண்பித்த நன்றிகெட்ட தனத்தையும் செய்த கொடூரத்தையும் கண்டு தேவமாதா பிரலாபித்து அதிக கஸ்திப்பட்டதும் மட்டுமன்றி, தமது தேவகுமாரனின் திருப்பாடுகள் பாவிகளில் அநேகருக்கு வீணாய்ப் போகும் என்றும், தமது ஜனங்களாகிய யூதர்கள் மூர்க்கத்தினாலும் பாதகங்களினாலும் சர்வேஸ்வரனுடைய கோபத்தை தங்களின் பேர் வருவித்து கொண்டு மெய்யான வேதத்தை இழந்து சபிக்கப்பட்டு தள்ளப்படுவார்கள் என்றும், மோட்ச வழியை புறக்கணித்து கண்களை மூடிக்கொண்டு ஞான குருடராய் திரிவார்கள் என்றும் தேவமாதா கண்டு
சொல்லிலடங்காத வியாகுலம் அனுபவித்தாள். கிறிஸ்தவர்களே, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது இயேசுநாதர் பட்ட பாடுகள் உங்கள் மட்டில் வீணாய்ப்போவதற்கு பாவமானது காரணம் ஆனதினால் தேவமாதாவுக்கு மறுபடியும் கஸ்தி வருவிக்கிறீர்கள். ஆதலால் யூதர்களுக்கு இடப்பட்ட ஆக்கினையை சர்வேசரன் உங்களுக்கும் இடுவாரென்று பயப்பட்டு அவருடைய கோபத்தை அமர்த்த வேண்டுமென்று தேவமாதாவை மன்றாடுவீர்களாக. ஜெபம். இயேசுநாதருடைய பரிசுத்த தாயாரே, ஆண்டவர் எனக்கு அருளிச் செய்த எண்ணிறந்த உபகாரங்களையும் நான் அவருக்கு காண்பித்த நன்றி கெட்ட தனத்தையும் நினைக்கும் பொழுது கொடூரமான தீர்வைக்கு உள்ளாகுவேன் என்று பயப்படுகிறேன். ஆனால் பாவிகளுக்கு அடைக்கலமாக சர்வேஸ்வரன் உம்மை வைத்திருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து எனக்காக வேண்டிக் கொள்வீர் என்றும், நான் உமது திருக்குமாரனிடத்தில் கணக்கு சொல்லப் போகிற நாளில் எனக்காக மனு பேசுவீர் என்றும் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆகையால் முன் செய்த பாவங்களையெல்லாம் வெறுத்து இனிமேல் நான் அந்த பாவங்களை செய்யாதிருக்க எனக்கு உதவி செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது, கிறிஸ்தவர்களுக்கு சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 19ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியை. சர்வேஸ்வரன் உங்களுக்கு செய்த எண்ணிக்கையில்லாத உபகாரங்களை நினைத்து அவருக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. புதுமை. கப்பல் கடலில் ஓடுகிற பொழுது எலரைத்தா என்ற தேவமாதாவின் அற்புதமான கோவில் இருக்கிற அண்டைக்கு வந்தது. மறுநாளில் மாதாவின் திருநாட்களில் ஒன்று கொண்டாடப்படும் என்று அறிந்து அந்த கப்பலிலே இருந்த ஜனங்கள் எல்லோரும் அந்த கோவிலுக்கு சென்று திருப்பலி காண வேண்டுமென்ற ஆசையுடன் இருந்தனர். இதற்கு எல்லோரும் சம்மதித்தார்கள். கப்பல் ஓட்டுகிற ஒருவன் மாத்திரம் ஜனங்கள் எல்லோரும் கப்பலை விட்டு அப்புறம் போனால் தன் கப்பலுக்கு ஆபத்து வருமென்று சம்மதியாமல் இருந்தான். அப்படி இருக்கையில் கப்பல் ஓட்டுகிற அந்தோனி என்ற பெயருடைய ஒருவன், நீங்கள் எல்லோரும் கோவிலுக்கு சென்று திருப்பலி காணலாம், நான் தேவமாதாவின் உதவியை கேட்டு கப்பலுக்கு ஆபத்து வராதபடிக்கு காவலாய் இருப்பேன் என்று உறுதியாகச் சொல்லி எல்லோரும் தேவமாதாவின் பேரில் நம்பிக்கையாய் இருக்கச் செய்தான். ஆகையால் அதிகாலையில் எல்லோரும் புறப்பட்டு போன சிறிது நேரத்துக்கெல்லாம் கப்பலில் தனியாக இருந்த அந்தோனி தூரத்தில் ஓர் பெரிய கப்பல் வருகிறதை கண்டான். அது அருகில் இருந்த பிற்பாடு அதில் பகைவர்களான துலுக்கர் தான் இருக்கிற கப்பலை பிடிக்க வருகிறதை அறிந்து கலங்கினான். ஆனால் தேவமாதாவை உறுதியான விசுவாசத்தோடு நம்பி எல்லோரும் திருப்பலி காணப்போனதை அன்னை ஞாபகப்படுத்தி ஒரு கோடாலியை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கப்பலின் ஓரத்தில் ஓர் மூலையில் மறைத்து நின்றான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஓர் துலுக்கன் வந்து அந்தோனி ஒளிந்து கொண்டிருந்த கப்பலை ஓர் கையால் பிடித்து அதனுள் ஏற முயன்றான். அந்தோனி அதை அறிந்து எழுந்திருந்து கோடாலியால் அவனுடைய கையை வெட்டி போட்டுவிட்டு திரும்பவும் ஒளிந்து கொண்டான். கை வெட்டப்பட்ட துலுக்கனோவென்றால் அபயமிட்டு, இதோ இதில் அநேகர் கபடமாய் ஒளிந்து கொண்டிருக்கின்றனர், நாம் இந்த கப்பலில் போனால் எல்லோரும் கொல்லப்படுவோம் என்று உரத்த சத்தமாய் சொல்லி மற்றவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணினான். ஆகையால் கடற்கொள்ளைக்காரர்கள் இந்த கப்பலை பிடிக்காமல் விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்தோனி தலையை உயர்த்திய போது அவர்கள் தூரத்தில் ஓடுகிறவதைக் கண்டு முழந்தாளிட்டு தேவமாதாவுக்கு தோத்திரம் பண்ணினான். மற்றவர்கள் திருப்பலி கண்டு வருகையில் துலுக்கருடைய அந்த கப்பல் ஓடுகிறதைக் கண்டு, ஐயோ, எங்கள் கப்பலுக்கு ஒருவேளை ஆபத்து வந்ததோவென சந்தேகப்பட்டனர். ஆனால் அந்தோனி அவர்களிடம் துலுக்கருடைய வெட்டப்பட்ட கையையும் கோடாலியையும் அவர்களுக்கு காட்டி நடந்தவை அனைத்தையும் அவர்களுக்கு அறிவித்தான். இதை கேட்ட எல்லோரும்
தேவமாதாவின் பிரார்த்தனையை சொல்லி கிறிஸ்தவர்களின் சகாயமாகிய அந்த பரமநாயகிக்கு நன்றி செலுத்தினார்கள். கொடிய புயல் உள்ள இவ்வுலக சமுத்திரத்தில் பயணம் செய்யும் கிறிஸ்தவர்களே, புயலடிக்காத துறையாகிய மோட்ச ராஜ்யம் சேர வேண்டுமானால் விடியற்காலத்து நட்சத்திரமாகிய பரமநாயகியான பரிசுத்த கன்னிகையை எப்பொழுதும் நம்பிக்கையுடன் மன்றாடுங்கள். இரக்கமுள்ள தாயே ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமேன்.